குரூப் 4 ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் யார் எலிஜிபிளாக இருப்பீங்க, ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கிளாரிட்டி நம்ம வந்து கொடுத்துடலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணும்போது நமக்கு பேசிக்காக இப்போ ரிவைஸ்டு வேகன்சிஸ் பார்க்கும்போது மொத்தமாக 4662 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வேரியஸ் போஸ்ட்டோட சேர்த்து தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேகன்சிஸ்ங்க 4662 வேகன்சிஸ் அப்படிங்கிறது எல்லா போஸ்ட்டும் சேர்த்து டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, ஸ்டெனோ எல்லாமே சேர்த்து தாங்க இந்த வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இதுலேயே இன்னொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது ரெக்கார்டு கிளர்க்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஜூனியர் அசிஸ்டண்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில போஸ்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களோட இதில் பாருங்கள், ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டு 1, 2, 3 இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அதர் போஸ்ட் இன்க்ளூடிங் விஏஓ. மோஸ்ட்லி நீங்கள் வந்து எந்த டைப்பிஸ்ட் நீங்கள் வந்து முடிக்கல, நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் கோடில் வரக்கூடிய வேகன்சிஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்ன போஸ்ட்டு சார் அப்படின்னா அதுவுமே வந்து இப்போ இதோட ரேங்க் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இங்கே தானே உங்களுக்கு ரேங்க் கொடுத்துருப்பாங்க ரிசல்ட்டில். ஸோ இதுக்கான ரேங்க் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருப்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு. சரிங்களா? இப்போ 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஒரு போஸ்ட் கோடுங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட்டில் ஆல்ரெடி 2025 அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கோடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த போஸ்ட் கோடில் வந்து நமக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத விஷயம். இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கான போஸ்ட் கோடு தான் இந்த 2025 அப்படிங்கிறது. சரிங்களா? கொடுத்துருக்காங்களா பாருங்கள், இதுதான் அந்த போஸ்ட் கோடு. சரிங்களா? 2025 அப்படிங்கிறது விஏஓ போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க 2025 இருக்கா. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2600 அப்படின்னு இருக்கும். 2600 அப்படிங்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட். இப்போ வந்து முன்னாடி 2600 2400 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 2400 இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே புதுசாக கிரியேட் பண்ண போஸ்ட்டு, ஓகே, இதுவுமே கொடுத்துருப்பாங்க 3512 அது என்ன போஸ்ட். சரிங்களா? ஸோ அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லாதது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3512 ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட போஸ்ட்டோட கோடுங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே தான் இந்த கோடிங்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ இது எல்லாமே இந்த ரேங்கிங் நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா, இதுக்குள்ளே அப்டேட் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த போஸ்ட் கோடு ஒரு 10+ கொடுத்துருக்காங்க, 13 கோடு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணும்போது ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் அந்த பர்டிகுலர் போஸ்ட் கோடில் இப்போ இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடடம் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, குரூப் 4 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதில் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் எவ்வளவு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் படி வந்து இருக்குது அப்படிங்கிறத எங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த அனெக்சர் 1ல் நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டேட்டாவை நீங்கள் செக் பண்ணுறது. அனெக்சர் 1 பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர் எல்லா போஸ்ட்டோட சேர்த்துங்க. இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன்று. சரிங்களா? ஸோ இதோட கடைசியில் நம்ம பார்க்கும்போது ஓவரால் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, அது கேட்டகரைஸ் பண்ணது போக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து டைப்பிஸ்ட் முன்னாடி பாருங்கள், விஏஓ வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 2426 போஸ்ட். சரிங்களா? 2426 போஸ்ட் இருக்குது. இது கூடவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் சில இங்கே போஸ்ட் கோடெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த போஸ்ட் கோடெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி நம்ம பார்க்கும்போது அடிஷ்னலாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போஸ்ட் இன் ஸ்டேட் ஓன்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், கார்பரேஷன், போர்ட்ஸ், அத்தாரிட்டிஸ் இதுலேயும் சில வேகன்சிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சும் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுலேயும் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இப்போ 3293 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ 3293 பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோடிங் இருக்குது. இந்த 3293 வேகன்சிஸ் தான் இதில் இன்க்ளூட். சரிங்களா? அப்போ இதில் சில வேகன்சிஸ்லாம் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு 54 வேகன்சிஸ் இதில் வருதுங்களா? ஓகே, அதே மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கிரேடு 2 3675 இந்த மாதிரி இந்த கோடெல்லாம் இதில் இருக்கா அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபீல்டு அசிஸ்டன்ட் 3255 அப்படின்னு இருக்குங்களா, 3255 இங்கே இருக்குது பாருங்கள், 3255 போஸ்ட் கோடு. அப்போ இந்த வேகன்சிஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஐ மீன் இந்த ரேங்க்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த போஸ்டிங் எலிஜிபிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட் கோடை எடுத்துக்கிட்டு சரிங்களா அதில் ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இதில் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களோட ரேங்க் இருக்குங்க. சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ரேங்க் வந்து 4000 இருக்குது. கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 2552 வேகன்சிஸ் தான் இதில் வந்து வருது. ஓகேங்களா? 1-2 மிஸ் ஆயிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் பார்க்கும்போது இவ்வளோ வேகன்சிஸ் ஓவராலாக இருக்குது. நீங்கள் அதில் ரேங்க் இருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஓவரால் ரேங்க் இதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த நான் ரேங்க் இப்போ நான் சொல்கிறது மார்க்கோ கட் ஆஃபோ இல்லை ரேங்கை பற்றி தான் நான் சொல்கிறேன். ரேங்க் வச்சு தான் இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இவ்வளோ வேகன்சிஸ் 2552 ஓவரால் ரேங்க் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன், இப்போது ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 737 வேகன்சிஸுங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 737 வேகன்சிஸ் ஜென்ரலுக்கு மட்டும் போகுது. அதில் பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 84 வேகன்சிஸ். பிசி உங்களுக்கு பிசி முஸ்லீம் தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரிஸ் 633 வேகன்சிஸ். எம்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 483ங்க. எஸ்சியில் 358, எஸ்சியில் 76. ஓகேங்களா? ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 104 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சியில் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எஸ்டியில் வந்து 53 இருக்குது. எஸ்சியில் 24 வேகன்சிஸ். இது ஒட்டு மொத்தமாக 252 வேகன்சிஸ்ங்க இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் அப்போது நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 737 வேகன்சிஸில் தான் எடுக்க முடியும். அப்போ ஓவரால் ரேங்க் வந்து இந்த 737 இருந்தீங்கன்னா சான்சஸ். ஓகேவா? அதே மாதிரி அதில் வந்து எப்படி ரிசர்வேஷன் பிரியும் அப்படின்னா அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலில் நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சார், நான் இந்த ரேங்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எனக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஜென்ரலில் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு ரேங்க்கு ஓகேங்களா வந்திருக்குமா? ஸோ அந்த ரேங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். மேல் கேண்டிடேட் அப்படின்னா ஓகே. ஸோ என்ன பண்ணலான்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கான வேகன்சி ஸ்பிளிட் அப்போ நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜென்ரல் டர்னோட வேகன்சி ஸ்பிளிட் அப். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் ஓப்பன் சரிங்களா? அதில் 358 வேகன்சிஸ். அப்போது ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க, வேறு எந்த வித ரிசர்வேஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் டாப் 350 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? டாப் 358 சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங் வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகே சார், அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விமன் கேண்டிடேட் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா? விமன் கேண்டிடேட்ஸ் 150 வேகன்சிஸ் வருதுங்க. சரிங்களா? இப்போ இந்த 150 பெண்களை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? பெண்களை தவிர யாரும் எடுக்க முடியாது. ஒருவேளை இந்த டாப் 150ல் பெண்கள் இருக்காங்க, ஃபஸ்ட்டு ரேங்க் ஓவரால் ரேங்க் நம்ம சொல்லும்போது இருக்காங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க விமன் கேட்டகரியில் போய் எடுக்காமல் இந்த ஜென்ரலில் வந்து ஃபில் பண்ணுவாங்க இல்லையா? எடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் சில வேகன்சிஸ் அடிஷ்னலாக ஆட் ஆகலாம். ஓகேங்களா? அதுதான் விஷயம். பட் மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜென்ரலில் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேவா? புரியுதுங்களா? அதே மாதிரி சார் நான் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படிங்கும்போது பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் இந்த 103 வேறு யாரும் எடுக்க முடியாது. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க தான் இதை எடுக்க முடியும். சரிங்களா? 103 வேகன்சிஸ் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. இந்த இதில் மட்டும் ஓவரால் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா மொத்தமான வேகன்சிஸ் இந்த 737 வேகன்சிஸ். அதில் நீங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 103 வேகன்சிஸை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த 103 வேகன்சிஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் பிஎஸ்டிஎம் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஜென்ரலே கிடச்சதுன்னா இங்கே போய் எடுப்பாங்க. அப்போ இந்த பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. எவ்வளோ வேகன்சிஸ்? ஸோ இப்போ நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. சார் நான் வந்து வெறும் ஜென்ரல், நான் மேல் கேண்டிடேட் அவ்வளோதான் சார், எனக்கு எந்த வித ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது, பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஓகே நீங்கள் இந்த வேகன்சிஸ்க்குள்ளே மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். அப்போ இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் இந்த வேகன்சிஸை எடுக்க முடியாது, எதையுமே எடுக்க முடியாது. நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ இந்த போஸ்டிங்கில் வரக்கூடியதை சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சார் எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது சார் அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்குன்னா இந்த 358 கூட இந்த 103 ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 461 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ இந்த 461க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பிஎஸ்டிஎம் இருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம்க்குள்ளே நம்ம வந்து வேறு யாரும் எடுக்க போகிறது ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்க்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸை உங்களை தவிர வேறு யாரும் ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சிஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார், நான் விமன் கேண்டிடேட்ஸ் இருக்கேன் சார். விமன் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் இந்த ஜென்ரலில் இருக்கக்கூடிய 358 வேகன்சிஸும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி ஜென்ரல் உமனில் இருக்கக்கூடிய 150 உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாரும் எடுக்க போகிறது கிடையாது. விமன் பிஎஸ்டிஎம்னு சொல்லிட்டு தனியாக 36 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது பிஎஸ்டிஎம் ரேங்க்கில் வந்து 36க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த கேட்டகரியில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் இருக்கக்கூடியது அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். சார் நான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு சார் அப்படின்னா அதில் என்னென்ன வேகன்சிஸ் ரிசர்வேஷன்லாம் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கம்யூனிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த டேட்டா எல்லாமே டெலிகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இப்போது அவங்க அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சிஸை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து இதுக்கப்புறம் அவங்க ரிவைஸ் பண்ணி இன்னொரு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகேங்களா விஏஓ இந்த போஸ்டிங்க்கு நான் சொல்கிறேன். எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கூடிய ரேங்க்கு. சரிங்களா? நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க சார். சரிங்களா? இங்கே வந்து ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க சார், எனக்கு வந்து 300ன்னு கொடுத்துருக்காங்க, 400ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த ரேங்கை வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அதர் போஸ்டிங்கில் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால்
எவ்வளோ இருக்குது அப்படின்னா 633 வேகன்சிஸ் இங்கே இருக்கா. இந்த 633 வேகன்சிஸ் பார்க்கும்போது பிசியில் இந்த டோட்டலாக இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 633 வேகன்சிஸ். ஸோ நான் பிசி ஜென்ரலில் வரேன் சார், அவ்வளோதான். நான் ஒரு மேல் கேண்டிடேட் சார் அப்படின்னா 309 உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கு 309க்குள்ளே இருந்தால் நீங்கள் இதில் எடுக்கலாம். சரிங்களா, சான்சஸ் இருக்குது. சரியா, ஓகே. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை யார் எடுப்பாங்க? ஸோ விமன் கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு தனியாக 124 இருக்குது. அது வேறு யாரும் ஃபில் பண்ண முடியாது. பிசி விமன் கேண்டிடேட்ஸில் 124 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து வேறு யாரும் எடுக்க போதில்லை, நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. சரிங்களா, இன்னும் சில பேருக்கு அடிஷனலாக தான் கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா இவங்க போயிட்டு ஜென்ரல் கேட்டகரியிலையும் எடுப்பாங்க. ஓகேவா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுமே அவங்க வந்து எடுக்க முடியும். சரிங்களா, எல்லாருமே அதுக்கும் ஓப்பனில் போட்டி போடுவாங்க. அப்போ டாப் ரேங்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க போய் அங்கே எடுத்துருப்பாங்க. இப்போ யாராலையுமே எக்ஸாக்டாக இதுதான் வந்து அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா, ஜஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம், க்ளோஸ் வேல்யூ நம்ம வந்து கொடுக்கலாம். இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே கவுன்சிலிங் போகிறவங்க எடுக்கிறத பொறுத்து, இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுறலாம் சில பேர். சரிங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க அடுத்த எக்ஸாம்ஸுக்கு குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரிலாம் வந்து இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதிருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நம்பிக்கைக்கு நம்ம என்ன சொல்லலாம், கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஓகேவா, எதுவாக இருந்தாலும் அடுத்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா, இப்போ பிசி விமன் அப்படிங்கிறது 124. இந்த போஸ்டிங்கு உங்களோட ரேங்க் இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து இது பண்ண போகிறாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சார் நான் வந்து பிசி மேல் கேண்டிடேட் சார் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 309 தாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி வைஸில் இந்த ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, சார் நான் பிஎஸ் டீமும் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், பிஎஸ் டீமில் ஒரு 82 வேகன்சிஸ் அதுவும் சேர்த்திக்கோங்க. ஓகேவா, இந்த வேகன்சிஸ் உங்களுக்கு இதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் வேறு யாரும் இது பண்ண போகிறதில்ல. அப்போ வந்து ஒரு 400க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ரேங்க்கு பிசியில் 400 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகேங்களா, ஓகே. ஸோ நீங்கள் இந்த வேகன்சிஸை உங்களால் வந்து எடுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடியது. சார் அதுலேயே வந்து நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் இருக்கேன் சார் அப்படிங்கும்போது அவங்களுக்கான ரிசர்வேஷன் என்ன நீங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, சரி. இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற கம்யூனிட்டியோட இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை இங்கேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நான் டெலிகிராமில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ எஸ்சி அப்படின்னா எஸ்சிக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இது நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் விஏஓ, இன்னும் சில போஸ்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது, பில் கலெக்டராக இருக்கட்டும், அது எல்லாமே. சரிங்களா, இதுதான் வேகன்சிஸ். இப்போ எம்பிசி சார், எம்பிசியாக இருந்தது அப்படின்னா எம்பிசிக்கு ஜென்ரலுக்கு 216 வேகன்சிஸ் தான். ஸோ கம்யூனிட்டி வைஸ் எம்பிசியில் ஒரு மேல் கேண்டிடேட் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்கு 216க்குள்ளே இருந்தது அப்படின்னா சான்சஸ். சரிங்களா, கண்டிப்பாக உங்களால் இந்த வேலையை வாங்க முடியும். சரிங்களா, விமன் கேண்டிடேட்ஸ் 107 அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு இந்த அடிஷ்னலாக இதுவும் ஆட் ஆகும். சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு 250 ரேங்க்குள்ளே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது இருக்குது. இது வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இவங்க போயிட்டு ஓப்பன்லேயும் எடுப்பாங்க, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்லையும் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த வேகன்சிஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வரும் இதில் ஃபில் பண்ணுறவங்க ஜென்ரலாக போய் எடுத்தாங்க அப்படின்னா. ஓகேவா, ஸோ இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ விமன் எனக்கு வந்து எம்பிசி சார் பிஎஸ்சியும் இருக்குது அப்படின்னா இந்த வேகன்சிஸ் நீங்கள் இது ரெண்டுமே எலிஜிபிள் ஆவீங்க. ப்ளஸ் இதுவும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. சரிங்களா, அந்த ரெசர்வேஷன் வரக்கூடிய வேகன்சிஸும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ 250 ப்ளஸ் ரேங்க் ஒரு 270க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த சான்சஸ் இருக்குது. சார் நான் எம்பிசி விமன் பிஎஸ்சியும் இருக்கேன் சார் அப்படிங்கும்போது நீங்கள் 270 வரைக்குமே உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஐ மீன் ரேங்க் நான் சொல்கிறது எல்லாமே ரேங்க். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஓவரால் ஜூனியர் அசிஸ்டன்ட்டோட அனாலிசிஸ் நான் வந்து டெலிகிராமில் போடுறேன். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ரேங்கை வச்சுக்கிட்டு இந்த வேகன்சி செக் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாமே எந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓவரால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளவு கம்யூனிட்டியில் எந்தெந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அஃபிஷியல் டேட்டாவை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி அந்த பப்ளிக் செக்டரில் ஒரு 227 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சில போஸ்ட் இதில் டைப்பிஸ்ட்லாம் நான் சேர்த்தல. சரிங்களா, டைப்பிஸ்ட்லாம் சேர்த்தல. டைப்பிஸ்ட்டுக்குள்ள எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு அந்த வேகன்சிஸ் போகும். இதில் சில போஸ்ட் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகேங்களா, ஸோ இதில் வரக்கூடிய இந்த வேகன்சிஸ் இந்த மாதிரி கவுண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் அசிஸ்டன்ட்டோட வேகன்சிஸ் விஓ வேகன்சிஸ்னே முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா, அனெக்சர் 1ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வேகன்சிஸ் இந்த 2426 வேகன்சிஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் கூட எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ போஸ்டோட எலிஜிபிலிட்டியோடது தான். சரிங்களா, ஸோ இதோட வேகன்சிஸும் சேர்த்து நம்ம வந்து போட்டிருக்கக்கூடியது தான் இந்த டேட்டா. சரிங்களா, ஸோ ஒட்டு மொத்தமாக 2852 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ அதோட அனாலிசிஸ் இது. இப்போ நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகரியோட வரைக்கும் இங்கே வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு நீங்கள் எப்படி எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த போஸ்டிங் வேறு யாரும் எடுக்க போதில்லை, அப்படி பிரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஒரு பிசி இருக்கீங்க, பிசி முஸ்லீம் அப்படின்னா 43 வேகன்சிஸுங்க. சரிங்களா, நீங்கள் ஓவரால் ரேங்க் 43 இருந்தால் கண்டிப்பாக வேலை. உங்களோட கம்யூனிட்டியில் 43 பிசி மேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, நான் பிஎஸ்டிஎம் இருக்கேன் சார், அடிஷனலாக உங்களுக்கு ஒரு 10 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 53 60 இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் இருக்குது.
சரிங்களா? ஏன்னா சில பேர் இந்த பிசியில் முஸ்லீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலில் போய் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் நான் வந்து டாப் 50லே இருக்கேன் சார் அப்படிங்கும்போது நான் பிசி முஸ்லீமில் போயிட்டு நான் ஏன் எடுக்க போகிறேன், நான் வந்து ஓப்பன்லேயே வந்து டாப் 50ல நான் ஓப்பன் கோட்டாவிலே எடுத்துருவாங்க. சரிங்களா? அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஓப்பன் கோட்டாவிலே எடுக்கும்போது அப்போ ஓப்பன் கோட்டாவில் தான் வேகன்சிஸ் குறையும். இங்கே இருக்கக்கூடிய 43 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரேங்க் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஸோ இதில் வந்து எடுக்கிறவங்க கூட இன்றைக்கி ஸோ எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் வந்து மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து டிசைட் ஆகும். சரிங்களா? ஸோ பிசிலேயே நிறைய பேர் வந்து டாப் ரேங்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓப்பனில் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க இந்த ஜென்ரலில் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, வந்து அவங்க பிசியில் வந்து எடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு ஒரு நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கூட டைப்பிஸ்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.